17 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து வங்கி மற்றும் இன்சூரன்ஸ் ஊழியர் வேலைநிறுத்த போராட்டம். 17 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து 10 மத்திய தொழிற்சங்கங்களின் பொது வேலை நிறுத்த அறைகூவலின்படி வங்கி மற்றும் இன்சூரன்ஸ் நிறுவனங்களின் ஊழியர் சங்கங்களும் இணைந்து இந்த வேலை நிறுத்தத்தில் முழுமையாக கலந்து கொண்டனர். பொதுத்துறை வங்கிகளையும் இன்சூரன்ஸ் நிறுவனங்களையும் பலப்படுத்து, தனியார் மயப்படுத்தாதே, பங்கு விற்பனை செய்யாதே, 100% இன்சூரன்ஸ் துறையில் FDI உயர்வை கைவிடு, தேசியமயமான பொது காப்பீட்டு நிறுவனங்களை ஒன்றாக இணைத்திடுக, காலி பணியிடங்களை நிரப்பிடுக, பணி அமர்த்துவதில் கான்ட்ராக்ட் முறையை ஒழித்திடு, புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியத்தை அனைவருக்கும் வழங்கு, தொழிலாளர் விரோத 4 தொகுப்புகளையும் ரத்து செய் போன்ற இன்னும் பல கோரிக்கைகளை வலியுறுத்தி LIC கட்டிட வாயில் அண்ணா சாலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் AIICA தலைவர் V. ரமேஷ் மற்றும் AIBEA பொதுச் செயலாளர் CH. வெங்கடாச்சலம் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள். வங்கி ஊழியர்கள், LIC ஊழியர்கள், GIC ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு முழக்கங்கள் எழுப்பினர். பொதுத்துறையை தனியார் மயமாக்காதே, பொதுத்துறையை தனியார் மயமாக்குவது தேச விரோதம், பொதுத்துறையை தனியார் மயமாக்குவது மக்கள் விரோதம். ஒன்றுபடுவோம். எங்களது கோரிக்கை, எங்களது கோரிக்கை புதிய தொழிலாளர் சட்டங்களை வாபஸ் வாங்கு, புதிய தொழிலாளர் சட்டங்களை வாபஸ் வாங்கு, தொழிலாளர் உரிமைகளை பறிக்காதே, எங்களது கோரிக்கை, AIBEA பொதுச் செயலாளர் CH. வெங்கடாச்சலம் செய்தியாளரை சந்தித்தார். ஒன்றிய அரசாங்கத்துடைய மக்கள் விரோத பொருளாதார கொள்கையை எதிர்த்து, பொதுத்துறை நிறுவனங்களை தனியாரம் செய்வதை எதிர்த்து, தொழிலாளர் சட்டங்களை மாற்றுவதை எதிர்த்து இன்றைக்கு நாடு முழுவதும் சுமார் 20 கோடிக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் அனைவரும் சேர்ந்து மத்திய தொழிற்சங்கங்களுடைய அறைகோலின் ஏற்று இன்றைக்கு வேலை நிறுத்தத்தில் இறங்கியிருக்கிறோம். நிதித்துறையில், வங்கித்துறையில், LIC, GIC அனைத்து ஊழியர்களும் அதிகாரிகளும் சேர்ந்து இன்றைக்கு வேலை நிறுத்தம். காரணம், தொடர்ந்து இன்றைக்கு மக்களுக்கு எதிராகவே இந்த ஒன்றிய அரசாங்கம் பொருளாதார கொள்கைகளை கடைபிடித்து வராங்க. நாடு முன்னேறுவதாக சொல்றாங்க, ஆனால் ஒரு சில வசதி படைத்தவர்கள் மட்டுமே அது இன்றைக்கு சாதகமாக இருக்கு. பெரும்பான்மையான சாதாரண மக்களுக்கு, தொழிலாளருக்கு பாதகமாக இருக்கு. விலைவாசியை கட்டுப்படுத்தல, வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாகுது. ஆக இதெல்லாம் மாற்ற வேண்டும். அதே மாதிரியாக இன்றைக்கு தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் தேவை. அவங்க வாழ்வாதாரத்தை இன்றைக்கு பாதிக்கின்ற வகையில் சட்டங்களை மாற்றுறாங்க. ஆகவே இந்த போராட்டத்திற்கு எதிராக, போராட்ட உரிமைகளுக்கு எதிராக, தொழிற்சங்க உரிமைகளுக்கு எதிராக ஒன்றிய அரசாங்கம் எடுக்கின்ற முடிவுகளை எல்லாம் எதிர்க்கிறோம். காரணம், இந்தியா இன்னும் வளர்ந்து உலகத்திலேயே மிகப்பெரிய வளர்ச்சி பெற்ற நாடாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு மக்களுக்கு சார்ந்த கொள்கை இருக்க வேண்டும், தொழிலாளிக்கு சார்ந்த கொள்கை இருக்க வேண்டும். தொழிலாளிக்கு தான் இன்றைக்கு இந்தியாவை பெரிய நாடாக, பெரிய பொருளாதாரமாக, வல்லரசாக மாற்ற முடியும்.
ஆகவே இன்றைக்கு சுதந்திரத்துக்கு முன்பாக தொழிலாளர் வர்க்கம் போராடி இருக்கின்றோம், சுதந்திரத்துக்கு பின்பாக போராடி இருக்கின்றோம். இன்றைக்கு மூன்றாவது முறையாக மீண்டும் நாட்டை காப்பாற்ற, மக்களை காப்பாற்ற, இந்தியாவை முன்னேற தொழிற்சங்க இயக்கம் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றது. அதனுடைய பகுதியாக இன்றைக்கு வங்கி இன்சூரன்ஸ் ஊழியர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே, போராட்டத்திலே, வேலைநிறுத்தத்தில் கலந்து கொள்வதை பெருமையாக நினைக்கின்றோம். ஒன்றிய அரசு தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் இன்னும் மேலும் தீவிரமாக பல்வேறு விதமான வேலைநிறுத்த போராட்டங்களில் ஈடுபட வேண்டிய அவசியம் ஏற்படும். இதை எச்சரிக்கையாக ஒன்றிய அரசு எடுத்துக்கொண்டு தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராடி கொண்டிருக்கிறோம். பொருளாதார வளர்ச்சி இந்தியா முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. மத்திய அமைச்சர் இந்தியா முன்னேறல, ஒரு சில தனி நபர்கள், முதலாளிகள் வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்தியா வளரல. இந்தியா இன்னும் பல துறைகளில் பின்தங்கி தான் இருக்கு. இன்னைக்கு 20 கோடி தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. ஆமா, சகஜ வாழ்க்கை பல இடங்களில் பாதிக்கப்பட்டிருக்கு. தொழிற்சாலை மூடி இருக்கின்ற இதன் காரணமாக உற்பத்தி இன்றைக்கு முடங்கப்பட்டிருக்கு. வங்கிகள் இயங்கல, இன்சூரன்ஸ் துறை இன்னைக்கு இயங்கல. இதனால நாட்டுக்கு பெரிய இழப்பு தான். ஆனால் இந்த போராட்டம் எங்க மீது திணிக்கப்பட்டிருக்கு. காரணம், அரசாங்கம் முத்தரப்பு பேச்சுவார்த்தையை தொடங்கி அதன் மூலமாக எங்கள் கோரிக்கைகளை கேட்கணும். செவிசாய்க்கவா இன்றைக்கு இந்திய பிரதமர் தயாராக இல்லைன்னு சொன்னால் இது மாதிரி போராடுவதை தவிர வேறு வழி இல்லை. பொதுமக்களும் அவங்களுக்காக போராடும் உணர்ந்து எங்களோட இணைந்து அவங்களும் போராட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆமாம், அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 30 வருஷமா போராடி தான் இப்போ எல்ஐசியை பிரைவேடைஸ் பண்ண நினைச்சாங்க, முடியலை. பேங்க்ல பிரைவேடைஸ் பண்ண நினைச்சாங்க, முடியலை. ஆகவே இந்த போராட்டத்தின் மூலமாக அவங்களுடைய வேகத்தை நம்மள குறைக்க முடியும். இந்த தொழிலாளர் விரோத சட்டங்களை ஏற்கனவே பார்லிமெண்ட்ல அவங்க அமலாக்கிட்டாங்க, ஆனால் நடைமுறைப்படுத்தல. காரணம், தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஆக இந்திய மக்கள்கிட்ட, தொழிலாளிகிட்ட இருக்க ஒரே ஆயுதம் ஒற்றுமை, போராட்டம். அதன் மூலமாக அரசுக்கு நிர்பந்தத்தை கொண்டு வர முடியும் நினைக்கிறோம். தொடர்ந்து போராடுவோம். இன்றைக்கு 80% மேலே வேலை நிறுத்தம் இருக்கு. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.